வாங்கண்ணே உட்காருங்க. டீ மாஸ்டர், எங்களுக்கு 3 டீ போடு. அண்ணனுக்கு சக்கரை ஜாஸ்தியாக இருக்கணும், அதுவும் டபுள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். போட்டுருவோம், அப்படியே போட்டுருவோம். அண்ணே, நேற்று அந்த கண்ணாயி அவசரமாக 5000 ரூபா பணம் கேட்டுச்சுண்ணே. உங்கள்கிட்ட சொல்லலான்னு தேடினேன். எங்கண்ணே போயிருந்தீங்க? டேய், வயசு பொண்ணுங்க எவ்வளோ கேட்டாலும் கொடுக்கலாண்டா. கொடுத்த பணத்தை வட்டி முதல்ல வாங்கிடலாண்டா. கூட்டி கழிச்சு பார்த்தா கண்ணாயி எந்த கணக்குலையும் சேர மாட்டா. அவளுக்கெல்லாம் போய் கொடுத்தா என் கேரக்டர் என்னடா ஆகுது? நீ சொல்கிற அவனுக்கு. அண்ணா ஒரு டீ போடுங்க. சரிப்பா. ஏய், எங்கே போயிட்டீங்கன்னா கேட்ட? நம்ம சரசு இல்லை, சரசு கமலாவோட தங்கச்சிடா. நாட்டுக்கோழி அடிச்சு வச்சிருக்கேன், வீட்டுக்கு வரீங்களான்னு கேட்டா. அண்ணனுக்கு தான் கோழி என்ன உசுராச்சே, அதான் நீ கூப்பிடும்போது உங்களுக்கு உடம்பெல்லாம் மச்சம்னே. எனக்கு உடம்புல தாண்டா மச்சம். சில பேருக்கு மச்சத்திலே உடம்பு இருக்கு. என் சொத்துல பாதியை தரேன், தாலியே கட்டாம கொண்டாட்டிய வான்னா ஊர்ல ஒருத்தையும் வரமாட்டேங்கிறா. சில பேருக்கு தூண்டில் போடாமலே கெண்ட மீனா சிக்குதுரா. உங்க வலையில சிக்காத மீனா அது யாருண்ணே? பேர்பட்ட பேரலைக்கு புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா சரி. நீ பொத்திக்கிட்டு டீயை மட்டும் குடி. டேய், மரியாதையா பேசு. ஏய், ஊர் பூசாரியை கூட்டியாங்கடா. ஐயாவுக்கு பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செய்வோம். அதிக வட்டிக்கு பணத்தை கொடுத்து அவங்க வாழ்க்கையோட விளையாடுறீங்க. நீங்க எல்லாம் ஒரு மனுஷனா? நல்லா இருப்பீங்க தம்பி, என் பழப்ப கொடுத்துறேன் தம்பி. வேற எங்கேயாவது போய் சண்டை போடுங்க தம்பி. தம்பி போங்க தம்பி, நல்லா இருப்பீங்க தம்பி. தம்பி போங்க தம்பி, நல்லா இருப்பீங்க. போங்க ஐயா, ஐயா போங்க. நம்ம பழப்ப கொடுத்து குழந்தைக்கு அந்த விளையாட்டை சொல்லித்தரலான்னு முயற்சி பண்ணா இப்படி விபரீதம் ஆயிடுச்சு. பத்தி என்னென்னவோ சொன்னாங்க. இந்த மாமா என்னை எங்கெங்கயோ சொல்றாரு. நானும் அவளை அவன் கண்ண படவிடாமையே வச்சிருந்தேன். பாவி என்ன கெடுத்தது இல்லாம என் பொண்ணை அழிச்சிட்டான். என் பொண்ணு சாவுக்கு அவன் தான் காரணம். இதுதான் அவன் பண்ணின கடைசி தப்பா இருக்கும். கூடி சீக்கிரமே அவனுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். பொண்ணையும் தேனை பத்தி கூட என்கிட்ட தப்பு தப்பா சொன்னாப்பா. இப்ப சொல்றேன், தேனு மட்டுமல்ல, இனி எந்த பொண்ணு மேலையும் விரலு கூட போட மாட்டேன். நமக்கு கண்டிப்பா துணையா இருக்கும். நம்ம கண்ணீருக்கு கண்டிப்பா அவங்க ஒரு நாள் பதில் சொல்லி ஆகணும். நீ அழாதக்கா, கவலைப்படாத. பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு நகை நட்டெல்லாம் போட்டுக்கிட்டு மாமா ரெடியா இருக்க சொல்லுச்சே. கோவிலுக்கா இருக்குமா இல்ல சினிமாக்கா இருக்குமா? ஹலோ, சொல்லு மாமா. நான் ரெடியா தான் மாமா இருக்கேன். என்னது 10-15 பேருக்கா? ஏன் மாமா? சரி மாமா, நான் போட்டு வைக்கிறேன். ஏன் மாமா அத்தனை பேருக்கு காஃபி போட சொல்லுது? ஒரே குழப்பமா இருக்கே. என்னங்க அங்கேயே நின்றுட்டீங்க? வாங்க வாங்க. இந்த பொண்ணோட போர்வையில விரிச்சு வச்சுருக்கேன், அப்படியே சுருட்டி வச்சிருக்குது. இன்னும் சின்ன பொண்ணாவே இருக்குது. ஐயா நீ விடுங்கய்யா, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல தம்பி, இதுல என்ன இருக்கு? என்ன மாப்பிள்ள, கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறீங்க, கையில் ஒரு மோதிரம் கூட இல்லாம இருக்கிறீங்க. போடுங்க, நல்லா இருக்கு. சரி போடுங்க. அம்சமா இருக்கணும்.
தேனு வா. இதாங்க பொண்ணு. தேனு வந்தவங்களுக்குலாம் முதல்ல காபி கொடுமா. என்னம்மா பாக்குற? உன் வாழ்க்கைக்கு தேவையானதை செய்யறது இந்த தாய்மாமனுடைய கடமை இல்லையாம்மா? அதுக்காகத்தான் இது. தேனு உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கம்மா. இதுதான் மாப்பிள்ள, இதுதான் மாப்பிள்ளைய அப்பா, அவங்க அம்மா, அவரு தாய் மாமா, இது அங்க உட்காந்து அவங்கதான் அக்கா. பட்டிக்காட்டுல இருந்து நீ கஷ்டப்படக்கூடாது இல்ல, அதான் இந்த கவர்மெண்ட் மாப்பிளைய மாமா கஷ்டப்பட்டு பிடிச்ச. இங்க பாருங்க, நான் என் மாமனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், தெரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க எல்லாரும் கொஞ்சம் கிளம்புங்க. ரொம்ப நன்றி. சொல்லுது நீ உட்காருங்கம்மா. மாப்பிள ஏதாவது பேசி தீர்த்துக்கலாம், நீ உட்காருங்க. மாப்பிள சொன்னா கேளுங்க. நான் தான் கிடைச்சேன் உனக்கு. என்னம்மா இப்படி பண்ணிட்டேன்? அந்த மாப்பிளைய எவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்சேன் தெரியுமா? பொங்கி வரும்போது உங்க பொண்ணை போட்டு உடச்சிட்டியாமா. இங்க பாரு மாமா, சின்ன வயசுல இருந்து உன்னதான் மனசுல நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ என்னடானா வேற ஒருத்தனை மாப்பிளைய அழைச்சிட்டு வந்திருக்க. ஒண்ணு பண்ணு, ஒரு மாலையை வாங்கிட்டு வந்து என் கழுத்துல போட்டு என்ன மனைவியா ஏத்துக்கோ. உனக்கு பிடிக்கலன்னா அதே மாலையை என் பொண்ணு மேல போட்டு போ. இந்த ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்ணிக்கோ. சொல்லிட்டம்மா, அவனை பார்க்க விரும்பல. டைமாச்சு, போமா. ஏங்க நான் இப்படி பண்ற? அந்த பொண்ணு ஒவ்வொரு முறையும் உன்னை பார்க்கணும்னு எதிர்பார்ப்போட வருது, ஆனா ஏமாற்றத்தோட போகுது. அவளை பார்க்க மாட்டேங்கிற, ஆனா அவ போறதுக்கு அப்புறம் நீ அவளை பார்த்து வேதனைப்படுற. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? உன் அண்ணன் மாதிரி நினைச்சு என்கிட்ட சொல்லுப்பா. எவ்வளவு அடிச்சாலும் உடம்பு முறுக்க ஏற மாட்டேங்குது. டூப்ளிகேட் சொர்க்கம் பத்தலையா? அதுதான் உனக்கா பத்திரமா வச்சிருக்கீங்க. டேய் நீ தானே நெருங்கிய நண்பா. குடிக்கிறியா? குடி. வேணாம், நீயே குடி. சரக்கு ஊத்தி நட்பே வளர்க்கடா. பாத்தியா, நான் எவ்வளவுதான் அடிச்சாலும் ஸ்டெடியா வரேன் பாரு. ஸ்டெடியா வா மாப்பிள்ள. இல்ல இவன் ஏன் கட்சி குடியில குறுகுறுன்னு பாக்குறேன்? ஒருவேளை கட்சியில சேர போறானா, கட்சி ஆரம்பிக்க போறானா? நான் சின்ன பையனா இருக்கும்போது 2 கோடி தான் இருந்துச்சு. இப்ப என்னன்னா கலருக்கு ஒரு கொடி பறக்குது. கவர்மெண்ட் கடையில் கலவரம் பண்ணி விடுவாருந்தேன் பேசி பைய கூப்பிட்டு வந்தான். இப்போ கட்சி கொடின்னு அரசியல் பேசி பிரச்சனையை பெருசு பண்ணிடுவானோ? டே பாலிடிக்ஸ் பதில சொல்றா, தெரியாதா? அப்ப நீ சின்னவனா இருந்தப்ப, இப்ப நீ பெரியவனா ஆயிட்டு இல்ல. அப்போ ஒரு டீ 8 அணா வித்துச்சு, இப்ப 8 ரூபா விக்குது இல்ல. நோட்டு புக்கு போய் இப்ப பேசு புக்கு வந்துருச்சு. லெட்டர் போய் டூட்டல் வந்துருச்சு. விலைவாசி ஏறாப்புல, சடத்தோவை பெருகிறாப்புல, கட்சி கொடியெல்லாம் அதிகமாகிட்டு இருக்கு. நிறுத்து. கட்சிகள் அதிகமாகி கட்சி கொடி அதிகமாயிருச்சு. ஆனா ஜனங்களோட பிரச்சனை இருந்துச்சா? ஏப்பா இப்படி வம்பு பண்ற? சட்டசபையில கேட்க வேண்டிய கேள்வினா இந்த சண்டாளனை பார்த்து கேக்குறியப்பா. ஏய் நிறுத்து. நீதானா அன்னைக்கு சொன்ன எம்எல்ஏ எம்பி எல்லாருமே என்ன கேட்கவா ஆட மாட்டாங்க, அசைய மாட்டாங்கன்னு.
அதனாலதான் உன்னை கேக்குறேன். அப்புறம் எப்படி உனக்கு தெரியாம இத்தனை குடி பறக்குது சொல்றா. நான் காலையில முழிச்ச முகம் சரியில்லடா, அதே உன்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி அதை விடு. 1 2 3 4 5 ஏப்பா 6. என்னப்பா பண்ற? ஏய் எத்தனை குடின்னு எண்ணி பார்த்துட்டு இருக்கிற. நாளைக்கு இவ்வளவுதான் இருக்கணும். இதுக்கு மேல ஒரு கட்சி கொடி வந்துச்சு மௌன பாலிடிக்ஸ்க்கு பாலை ஊத்தி சமாதி ஆக்கிடுவேன். மாரியத்தா, நாளைக்கு எவனும் புது கட்சி ஆரம்பிக்காம இருக்கணும், இல்லைன்னா இவன் கண்ணுல நான் படாம இருக்கணும். வழியில வா. மாலையை வாங்கிட்டு வந்து என் கழுத்துல போட்டு என்ன மனைவியா ஏத்துக்கும். உனக்கு பிடிக்கலன்னா அதே மாலையை என் பொண்ணு மேல போட்டுப்போ. மாலையை வாங்கிட்டு வந்து என் கழுத்துல போட்டு என்ன மனைவியா ஏத்துக்கும். உனக்கு பிடிக்கலன்னா அதே மாலையை என் பொண்ணு மேல போட்டுப்போ. என் மனதில் இருக்கிற வேதனையை நான் யார்கிட்ட சொல்லுவேன்? ஒவ்வொரு குடியாரனுக்கு பின்னாடி ஒரு சோக கதை இருக்குது. அதையெல்லாம் மறக்கத்தான் நாங்கள் குடிக்கிறோம். நேரம் ஆகியும் மாமாவை இன்னும் காணுமே. என்ன லைன் பிஸி பிஸின்னு வருது? இவ்வளோ நேரம் ஆகுது, அப்படி எங்க தான் போயிருக்கோம்? மாமா என்ன மாமா இப்படி குடிச்சிட்டு வந்திருக்க? பாத்து டச் பண்ணாத. டச் பண்ண கூடாது. என்ன மாமா? ஏய் டோன்ட் டச். ஏய் பாத்து. மாமா நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் மாமா. இரு. ஏய் உட்காரு உட்காரு. ஏன் இப்படி எல்லாம் பண்ணுது? இன்னைக்கு இதுக்கு என்ன ஆச்சு? மாமா வேலைக்கு கிளம்பிட்டீங்களா? வரும்போது குடிச்சிட்டு மட்டும் வராதீங்க மாமா. ஊர்ல இருக்கிறவங்கலாம் ரொம்ப தப்பா பேசுவாங்க மாமா. உங்களை நான் குடிக்க வேணாம்லாம் சொல்லல, இங்க வீட்டுக்கு வந்து குடிங்க. இத மட்டும் இல்ல, உனக்காக எது வேணாலும் செய்வேன். நீதாண்டி நான் குடிக்கிறதுக்கு காரணமே நீதான். போனா போது பொட்ட பிள்ளைன்னு பார்த்தா ரொம்ப ஓவரத்தான் போறேன். பார், நான் இங்க இருக்க காரணமே உங்க ஒப்பந்தான். உன்னை பார்க்க வருவான்ல, அவன் வந்தான்னா என் கையாலேயே கண்ட துட்டமா விட்டுட்டு போவான்னு தான் காத்துட்டு இருக்கிறேன். உன்னை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த இல்ல, புரியுதா? ஒப்பட பிடிக்க நீதாண்டி எனக்கு திருப்பிச்சுட்டு